டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு அப்படிங்கிறதுல நீங்க ரொம்பவே தெளிவா இருக்கணும். உங்களுடைய கஸ்டமர்ஸை பத்தி உங்களுக்கு அக்கு வேறா ஆணி வேறா கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இதுக்காகவே நீங்க ஒரு பையர் பர்சோனா ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாரு, மேலா ஃபீமேலா இல்ல ரெண்டு பேருமேவா, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க உங்களுடைய ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ வாங்குறாங்க, 20 வயசுக்காரங்களா 40 வயசுக்காரங்களா இல்ல 60 வயசுக்காரங்களா, அதே மாதிரி எந்த இன்கம் பிராக்கெட்ல இருக்கிறவங்க உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்குறாங்க, அப்பர் கிளாஸ் பீப்புளா மிடில் கிளாஸ் பீப்புளா இல்ல லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளா, இப்படி உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை பக்காவா பிரேக் டவுன் பண்ணி உங்களுடைய பையர் பர்சோனாவை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் பொட்டன்ஷியலான கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுடைய பிசினஸ் பத்தி ப்ரோமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஆட்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பி இன் தி இன்டர்நெட். இது ஒரு இன்டர்நெட் ஏரா. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி கட்டாயமா அது இன்டர்நெட்ல இருந்தே ஆகணும்.